வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, 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 வேலும் மயிலும் சேவலும் துணை. ஸ்ரீ அருட்கவி அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியிலிருந்து. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அருட்கவி அருணகிரிநாதர். நம்ம லாஸ்ட்டு எபிசோடில் என்ன பார்த்தோன்னா, மடத்தப்பாவுடைய அதான் ஸ்ரீனிவாச கவி அவருடைய 5 பொண்களை பற்றி பார்த்தாச்சு. அவளுடைய பசங்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பற்றியும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ரீசெண்டாக பார்க்க போகிறது என்னென்னா, சுப்புலக்ஷ்மின்றவங்க காக்கா மணிகார் அவரை வெங்கட சுப்பிரமணியம் சாவண்ய கோத்திரக்கார அவளை கல்யாணம் பண்ணிட்டு 50 days தான் அவர் வாழ்ந்திருக்கா, அந்த அம்மா வாழ்ந்திருக்கா. அதுக்கப்புறம் அவளுடைய சொந்த சிஸ்டர் சிப்ளிங்காக இருக்கிற நம்ம யக்ஞாம்பாள் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வெங்கட சுப்பிரமணியம்ன்றவர் ஒரே ஒரு பிள்ளை குழந்தை பிறக்கிறது. ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள் இல்லைன்னா ராமநாத சாஸ்திரிகள். அவர்தெல்லாம் வெங்கட சுப்பிரமணியம் அவர் கிராமத்து அதிகாராக இருந்தார் இல்லையா, அவருக்கும் இவர் இந்த ஸ்ரீனிவாச ராமநாத சாஸ்திரிகள் இருக்கார் இல்லையா, அவருக்குமே கிராமத்து அதிகாரத்தில் அந்த லிபி இருக்காங்க, ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. அவருடைய ஃபஸ்ட்டு பையனுக்குமே 2.5 வயசு வரைக்கும், 2.5 வயசுக்கே அவள் அங்கேருந்து கிளம்பியதுனால அவளோட பேரும் இருக்குது. இப்போது ஸ்ரீனிவாச ராமநாத சாஸ்திரிகள் அவர் யோக பாக்ய லக்ஷ்மி, லக்ஷ்மி என்கின்ற யோக பாக்ய லக்ஷ்மி தாரமங்கலத்துலேருந்து இவாளோட தூரத்து சொந்தக்காராக தான், எல்லோரும் ஒன்றா வந்தவா தான். அங்கே தாரமங்கலத்துக்கு போய் செட்டில் ஆகி அப்புறம் கொஞ்சம் இதுவானோடனே இங்கே வந்துடுறான்னுட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. தாரமங்கலம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக சொல்கிறேன். தாரமங்கலத்திலேருந்து நடராஜ ஐயர் அவருடைய பொண்ணான லக்ஷ்மி என்கின்ற யோக பாக்யம் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறார். யார்? ராமநாத சாஸ்திரிகள். கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொன் குழந்தை பிறக்கிறது. பிறந்த குழந்தை உடனே போயிடுத்து. 2வது வேங்கட சுப்பிரமணியம் என்ற ஒரு பையன் பிறக்கிறா. அவளுக்கு தாத்தா பேர் தானே வைப்பா, அதனால் வச்சுருக்கா. 2வது அதாவது பிறந்ததில் 3வது 2வது பையனாக திவாகர சர்மான்னு ரமேஷ்ன்னு கூப்பிட்டுருக்கா, அவர் பிறக்கிறார். 3வது யக்ஞ நாராயண சர்மா என்கின்ற சுரேஷ், சூரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவள் யக்ஞ நாராயண சர்மாவுக்கு அப்புறமா ஒரு குழந்தை பிறக்கிறது. புண்ணியாவஜனம் ஆயின உடனே அந்த குழந்தை போயிடுறது. அந்த குழந்தைக்கு புண்ணியாவஜனம்னாலே பேர் வச்சுடுவா இல்லையா, பத்மான்னு பேர் வச்சுருக்கா. அப்புறம் 4வதாக சந்திரமௌலி சர்மான்னு ஒருத்தர் பையன், சங்கர்னு பேர் அவனுக்கு, அவள் பிறக்கிறா. இவா 4 பேரோடு தான், பொண்கள் தான் இல்லை இல்லையா, 4 பொன் குழந்தை. இவாளுக்கு தாத்தா, இவாளுக்கு 3வது தலைமுறையாக தான் பொன் குழந்தைகள் பிறக்க போகிறா. இவா தலைமுறையில் பொன் தங்கலை. இவா அப்பாவுக்கும் ஒரே ஒரு பொண்ணை தான், அதனால் பொன் கிடையாது. இவா தாத்தா இருக்காளோ, அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்திருக்கா, ருக்மணின்னு பேர் நினைக்கிறேன், அந்த அம்மா இருந்திருக்கா. அவள் தான். இவர் ராமநாத சாஸ்திரிகள் சென்னைக்கு வந்துடுறாங்க. ஏன்னா இவா பிள்ளைக்கு உடம்பு முடியலன்னொடனே கொஞ்சம் அப்போ டைஃபாய்டெல்லாம் கொஞ்சம் பார்க்குறது அங்கே கஷ்டமாக இருந்ததுனால வேலை எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு, அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்துடுறா. சென்னைக்கு திருவொற்றியூர், காலடிப்பேட்டை அங்கெல்லாம் இருக்கா. அப்புறம் இந்த குழந்தையெல்லாம் வளர்றா, பெரியவாளாயின்னு இருக்கா. இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிவகாம சுந்தரின்னு இருக்கா இல்லையா, அவளோட பசங்களை நம்ம நேற்று பார்த்தோன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் ஒரு தடவை சொல்லிடுறேன். அவளுக்கு நம்ம சிவகாம சுந்தரி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, சாவண்ய கோத்திரத்தை சேர்ந்த வெங்கடேஷ சர்மான்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற. கண்ணாடி தாத்தான்னா தெரியும் அவளுக்கு எல்லாருக்கும். அவளுக்கு பையன் பிறக்கிறான். ஃபஸ்ட்டு ராஜான்னு பேர். ராஜானா ராஜா மாதிரியே இருப்பான் அப்படின்ட்டு எங்கள் யோக பாக்ய லக்ஷ்மி அவங்க எப்பயும் சொல்லிகிட்டே இருப்பாள். ராஜான்னு பேர்.
ரெண்டாவது பொண்ணு பேர் வந்து செல்லம்மாள், ரெண்டாவது குழந்தை அதை பொன் குழந்தையில் ஃபஸ்ட்டு செல்லம்மாள், ரெண்டாவது பொன்னம்மான்னு பொண்ணு, மூணாவது வந்து 4வது பிள்ளைய வந்து கிருஷ்ணமூர்த்தின்றவங்க பிறக்கிறாங்க. அப்புறம் 5வது விசாலின்ற ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க. இவா பொண்களுக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கல்யாணம்லாம் ஆறுது, எல்லாம் அப்படி இருக்கா. அதில் வந்து பூசமங்கல குப்பத்தை சேர்ந்த மணிகார் இருக்கா இல்லையா, கண்ணடி தாத்தா, அவள் கௌதம கோத்திரக்காரால் கல்யாணம் பண்ணிக்கிறா. யார் இந்த செல்லம்மாள்ன்றவங்க நாகராஜன் என்கின்ற சேஷாத்ரி என்கின்ற சுப்பிரமணியத்தை கல்யாணம் பண்ணிக்கிறா. இவாளுக்கு வந்து குழந்தை வந்து 4 பிள்ளை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் 5வதாக ஒரு பொன் குழந்தை தங்கிறது. 4 வந்து புள்ள பிறக்கிறது போயிடுறது. அப்படி இருக்கிறச்ச இவள் வந்து ராமேஸ்வரம் போய் நாகப்பிரதிஷ்டை அதெல்லாம் பண்ணிட்டு வர. அந்த சுச்சுவேஷனில் தான் இங்கே யோக பாக்கியம் இருக்காங்க இல்லையா, லக்ஷ்மி இருக்காங்க இல்லையா, அவளும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. கரெக்டாக அவளுக்கு வந்து ஒரு பிள்ளை குழந்தை பிறக்கிறது. அதே சுச்சுவேஷனில் பொன்னம்மான்றவங்க சங்கரன்றவங்களை ராஜாமணின்னு பேர் அவருக்கு, ராஜாமணி என்கின்ற சங்கரனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறார். இந்த ராஜாமணி என்றவருடைய அப்பா பேர் என்னென்னா வேங்கட சுப்பிரமணிய. அவர் யஜ்வா தீட்சிதர்னு சொல்லுவாள். அவள் வந்து டெய்லி இது பண்ணிட்டு இருப்பா, டெய்லி யாகம் பண்ணிட்டு இருந்திருக்கவா. அவளோட ஒய்ஃப் பேர் வந்து தைலாம்பாள் சோமபேதினி அப்படின்னு தான் கூப்பிடுவாளே. வெங்கட சுப்பிரமணிய யஜ்வா தீக்ஷிதர் அவரோட பேர். அவள் ஒய்ஃபு பேர் வந்து தைலாம்பாள் சோமபேதினி. இவர் வந்து டெய்லி யாகம்லாம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம பார்த்தோம் இல்லையா, 8 கோத்திரக்காரா, ஒருத்தருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒருத்தருக்கு யாகம் யஜ்யம் பண்ணுறதுக்கு, ஒருத்தர் கோவில்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரிலாம் சொன்னால் இன்னும் கொஞ்சம் பேர் அங்கே வாழ்வாதாரம் இல்லைன்னு வெளியில் போனால் அதான் தாரமங்கலம்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவா. இவாளுக்கும் அப்போ வந்து இவாளோட பையன் வந்து ராஜாமணி என்கின்ற சங்கரனுக்கு பொன்னம்மான்ற 2வது பொண்ணை இவாளுக்கு கல்யாணம் பண்ணி தர. அந்த சுச்சுவேஷனில் இந்த அம்மாவுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அந்த காலத்துலலாம் வந்து முள்ளன்றத்துலேயே வந்து டெலிவரிலாம் ஆகும். இவர் வந்து யோகபாக்கியம் அவங்களுக்கு டெலிவரி ஆன உடனே அதுக்கப்புறமா தான் இவாளுக்கு பொன்னம்மாவுக்கு டெலிவரி ஆகுது. அப்போ குழந்தை தங்க ஆரம்பிச்சுடுறது. அப்போ தான் செல்லம்மாளுக்கும் 5வதாக ஒரு பொண்ணு பிறக்கிறா. அவங்களுக்கு வந்து நாகப்பிரதட்செல்லாம் பண்ணிட்டு வந்ததுனால நாகரத்தினம்னு பர்வதவர்தினி அப்படின்னு பேர் வச்சு அந்த குழந்தை வளர்ந்துட்டுருக்கு. அவங்களுக்கு செல்லம்மாள் அவங்களுக்கு 4 பிள்ளை குழந்தை பறந்து போயாச்சு. 5வது நாகரத்தினம் என்கின்ற பர்வதவர்தினி என்கின்ற நாகரத்தினம். அடுத்தது வந்து குமார் என்கின்ற வெங்கடேஷ சர்மா. அப்புறம் வந்து 3வதாக வந்து பொண்ணு வந்து லலிதா அவங்க பிறக்கிற. அதுக்கப்புறம் நிறைய இஷ்யூஸ்லாம் இருந்தது, நோ ப்ராப்ளம். இவள் தான் இருந்திருக்கா, 3 பேர் இருந்திருக்கா. இந்த நாகரத்தினம் இருக்கா இல்லையா, இவங்களை வந்து நம்ம ஸ்ரீனிவாச ராமநாத சாஸ்திரிகளுடைய பையன் இருக்கார் இல்லையா, எம்ஆர் வெங்கட சுப்பிரமணியம். நான் சொல்லிகிட்டே இருக்கேன், எம்ஆர் வெங்கட சுப்பிரமணியம் வேறு யாருமே கிடையாது. எம்ஆர் முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன் தான் முள்ளன்றம் ராமநாத கவி வெங்கட சுப்பிரமணியம். நம்மளுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா, அவர் தான். அவருடைய ஒய்ஃப் பேர் தான் பர்வதவர்தினி என்கின்ற நாகரத்தினம். அவள் 2 பேருக்கும் சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகி அவளுக்கெல்லாம் குழந்தை இருக்குது. அதோடு அப்படி இருக்கட்டும். அடுத்தது இவங்களில் விசாலின்றவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே, இந்த பொன்னம்மான்றவங்களுக்கு வந்து சந்திரசேகரனும் கிரிதரன்ற ஒரு பிள்ளை பிறந்த கிரின்னு சொல்லுவாள் அவள். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அந்த அம்மா போயிடுறா. அதனால் 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டு பானுன்னு ஒரு பொண்ணு இருக்கா அவளுக்கு. இப்போ இருக்கா, அட் ப்ரெசன்ட் இருக்கிறதுனால இந்த நேம்ஸ் எல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஓகேவா. பொன்னம்மா அவங்க சுருக்கவே போயிட்டா. அடுத்தது விசாலின்றவங்களுக்கு வேப்பூர் லக்ஷ்மி நாராயணனும் என்னவோ பேர், அவங்க லக்ஷ்மி அப்படி வரும், லக்ஷ்மி சுப்பிரமணியம். வேப்பூர் லக்ஷ்மி சுப்பிரமணியம். இவா முள்ளன்றக்காராலேயே ஃபஸ்ட்டு வெளியூரில் போய் கல்யாணம் பண்ணிடுது. வெளியூர்னால் இங்கே சித்தூர் பக்கத்தில் வேப்பூர்னு ஊர் இருக்குது, அந்த ஊரில் போய் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. வேப்பூர் லக்ஷ்மி சுப்பிரமணியம். அவருடைய ஆத்துக்கார் பேர் விசாலி இருக்காங்க இல்லையா, அவளுடைய ஆத்துக்கார் பேர். அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு புள்ள ஜெயராமன்னு பேர், 2வது ஒரு பிள்ளை கணேசன், 3வது பொண்ணு விஜயலக்ஷ்மி,
நாலாவது ரேவதின்னு பேர், அஞ்சாவது பாஸ்கரன்னு பேர். மொத்தம் 3 பிள்ளை 2 பொண்ணு. இவா யோகபாகிய லக்ஷ்மி அவங்க வந்து நாத்தனார், அதாவது ஒன்று விட்ட நாத்தனார் தான் இருந்தாலும் சொந்த நாத்தனாராக சொந்த பொண்ணாகவே தத்து எடுத்துட்டு பண்ணியிருக்கா இந்த அம்மாவுக்கு. அவள் ஏன்னா சின்ன வயசில் பிறந்த உடனே அம்மா செத்து போனதுனால இவள் பெரியமாத்திலேயே வளர்ந்ததுனால ஒரு அந்யோன்யம் அவளுக்குள்ளே இருந்திருக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, செல்லம்மாள் நாகராஜனுடைய பெரிய பொண்ணு பர்வதவர்தினி என்கின்ற நாகரத்தினத்தை எம்ஆர் வெங்கட சுப்பிரமணியம் கல்யாணம் பண்ணிட்டார். அதே மாதிரி விசாலியும் விஎல் சுப்பிரமணியம் அவளோட பொண்ணான 4வது பிறப்பில் 4வது பொண்ணுல 2வது அவங்க ரேவதி அவங்கள வந்து திவாகர சர்மான்றவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து இங்கே யஜ்ஞநாராயண சர்மா அவங்க வந்து சுரேஷ், யஜ்ஞநாராயண சர்மா ஆனந்தவள்ளின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் தெலுங்கு பிராமணா. அடுத்த சங்கர் சந்திரமௌலி அவருக்கு வந்து கொஞ்சம் குறைபாடுகள் இருக்குது அவருக்கு, அதாவது கண்ணு கொஞ்சம் இதுவாக இல்லை, அதனால் கல்யாணம்லாம் பண்ணலை, ஆத்தோடு இருக்கா. இதோட நம்மளுக்கு வந்து இவாளுடைய ஃபேமிலி முடிஞ்சொடுத்து இவாளுடைய ஃபேமிலிஸ் இருக்கும் இல்லையா, அதாவது எம்ஆர்வி ஃபேமிலிஸ் இருக்கா இல்லையா, அவளோட ஃபேமிலிஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அதோடு சேர்த்து எம்ஆர் வெங்கட சுப்பிரமணியம் அவர் என்னெல்லாம் டைட்டில்ஸ் வாங்கியிருக்கார், அவர் என்னெல்லாம் எழுதியிருக்கார், அப்புறம் எப்போ நம்ம நடமாடும் தெய்வம் எப்போ கொடுத்தா அவருக்கு ஸ்ரீமுகம் எப்போ கொடுத்தா, எதுக்காக கொடுத்தான்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் வந்து உபன்யாசம்ன்றது ரொம்ப ஃபேமஸாக போயின்ட்டுருக்கு, யூடியூப்லலாம் ரொம்ப சூப்பர் டூப்பராக போயின்ட்டுருக்கு. அந்த காலத்துலேயே 74லேருந்தே எம்ஆர் வெங்கட சுப்பிரமணியம் அவர் வந்து அப்போ அந்த காலத்துலேருந்தே நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கார், சொற்பொழிவெல்லாம் ஆற்றியிருக்கார், கவிதைகள் நிறைய எழுதியிருக்கார், நிறைய இருக்குது. அவரை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய குழந்தைகள் வம்சாவளி தானே நம்ம பார்த்துட்டுருக்கோம். இந்த வம்சாவளியோட நம்மளுக்கு அடுத்தது வெங்கட சுப்பிரமணியம், திவாகர சர்மா, யஜ்ஞநாராயண சர்மா அண்ட் சந்திரமௌலி இவாளுடைய வம்சாவளி இப்போ இருக்கிறதுனால அவளை வரைக்கும் பார்த்துட்டு நம்ம இது க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அப்புறமா வெங்கட சுப்பிரமணியம் அவருடைய சிவதாசன் அவருடைய படைப்புக்கள்லாம் என்னெல்லாம் அவர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கார், நம்ம அருணகிரிநாதருக்கு, ராஜநாதனுக்கு, அப்புறம் குருராம கவிக்கு எப்படி பார்த்தோமோ இவரையும் பார்த்துட்டு இந்த டாப்பிக்கை முடிச்சிடுவோம். மோஸ்ட் ப்ராபபிளி 2 வீக்ஸ் வரும். தட் இஸ் இந்த வீக் இந்த வீக் இது சொல்லிவிட்டேன். நெக்ஸ்ட் வீக் வந்து இவளுடைய ஃபேமிலி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் யாருன்றது வந்துடும். அதுக்கப்புறமா வந்து அவருடைய படைப்புகள் என்ன, அவர் வாங்கின பட்டங்கள் விருதுகள் என்ன அதை பற்றி பார்ப்போம். அதோடு இந்த ஃபேமிலி பேக்ரவுண்டு நம்மளுக்கு முடிஞ்சிடும், ஃபேமிலி ட்ரீ முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அருணகிரிநாதர் ஏற்றியதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நன்றிகள். இது வரைக்கும் நீங்கள் என்கிட்ட என்னுடைய பேச்சை கேட்டதுக்கு ரொம்ப நன்றிகள் பல. இதில் எதனா நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா தயவு செஞ்சு கமெண்ட் கொடுங்கோ. அப்புறம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய லவ்டு ஒன்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் கொடுங்கோ, நன்னா சொல்லியிருக்கேன் இல்லை அம்மா இது இப்படி மாற்றுமான்றதை கமெண்ட்ஸ் கொடுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றிகள் பல. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.